ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஆர்பி பஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக ஜீ தமிழில் ரன் ஆகிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல் ஃபேமான ஹீரோவான கார்த்திக் ராஜ். ஸோ இவரை பற்றின இவரோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவரை பற்றின பயோகிராஃபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜ் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிறந்திருக்காரு. ஆனால் இவங்களுடைய அப்பா எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி. காரைக்குடி சேர்ந்தவங்க தான். சின்ன வயசுல இருக்குள்ளே அவர் இங்கே சென்னைக்கு வந்துட்டார். அண்ட் 30 இயர்ஸ்க்கு மேலே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணார். அண்ட் கார்த்திக் ராஜ் இங்கே தான் வளர்ந்தார். எல்லாமே இங்கே தான் சென்னையில் தான் பண்ணிருக்காங்க. கார்த்திக் ராஜ் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் கார்த்திக் ராஜா எல்டஸ்ட்டு சன். அண்ட் இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கும் மேலே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு இயர்லியராக ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு கீழே ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவர் ப்ரொமோஷன் பண்ணி போனார். அண்ட் இவர் தான் ஒன் ஆஃப் த ரீசன் டு ஜாயின் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கார்த்திக் ராஜ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா தான் மெயின் சப்போர்ட்டாக இருந்தார். அண்ட் இவருடைய ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஸ்டடீஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைக் நார்மல் பீப்புள் மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவர் 12th கிரேடிங்கில் 12th ஸ்டாண்டர்டில் இவர் ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். 12th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆஃப் விஷுவல் டிசைன். டிப்ளமோ ஆஃப் விஷுவல் டிசைன் படித்தார். அதுலேயுமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார் டியூ டு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். அவங்க ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால அந்த கோர்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்களோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க இவரை ஒரு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராக விஜய் டிவியில் இது இதில் ஜாயின் பண்ணி விட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமணா சார் தான். அவர் தான் ஜாயின் பண்ணி விட்டார். ஆஃப்டர் கோஆர்டினேட்டர் அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டருக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக அந்த ஒர்க் பண்ணார். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் அந்த சீரியலில் டெபியூட் ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார். அதில் டெபியூட் ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு ஆஃபீஸில். ஆஃபீஸ் சீரியல் 2013 to 2017 வரைக்கும் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் மெயின் லீடாக ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அதனை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் நடித்தார். ஜீ தமிழில் செம்பருத்தியில் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார் விஜயிலே ஜோடி நம்பர் 1ல் ஜெனிஃபர் கூட பேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணார். அண்ட் மிட்வேல எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. அண்ட் இதில் அந்த டைம்லேயே இவர் நிறையா ஷோஸ்லாம் நாளைய இயக்குனர் கலைஞர் டிவியோடது அதை அட்டன் பண்ணிருக்காரு. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் சில்வர் ஸ்க்ரீன்லேயுமே அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு, சின்ன சின்ன ரோல்ஸ் படத்தில். அண்ட் இதெல்லாம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் செம்பருத்தியில் ஆக்ட் பண்ணார் ஜீ தமிழில். செம்பருத்தி தான் ஒரு மெகா ஹிட் ஃபார் சேனல் சைடும் சரி, ஆக்டர்ஸ் அதில் பண்ண ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஃபேம் கொண்டு வந்துச்சு எல்லாருக்குமே. அண்ட் இந்த சீரியல் 2017 to 2020 கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் ரன் ஆச்சு செம்பருத்தி சீரியல். இந்த செம்பருத்தியில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே சைடில் சீரீஸும் நடித்தார் C5க்கு முகிலன்ற சீரியஸ் ஆக்டர் சம்யா பாண்டியன் கூட. அண்ட் அந்த சீரியஸ் அண்ட் அதுக்கப்புறமா இந்த பேரலாக வேறு ஒரு ஒர்க் பண்ணார். அதாவது கே ஸ்டூடியோஸ்னு அவரே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் க்ரியேட் பண்ணார். அதில் க்ரியேட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் அந்த சீரீஸ் டேரெக்டாக டிவிலே ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ஓடிடி அண்ட் அதை மாதிரி இல்லாமல் டேரெக்டாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓடிடி டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒர்க்லாம் பண்ணார். இந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு மேபி சம் ரீசனால் அவரோட பர்சனல் ரீசன்னாலையும் கூட இருக்கலாம் அண்ட் ஃபினான்ஷியலாக கூட இருக்கலாம். அதனால் அந்த செம்பருத்திலாம் லீவ் ஆகிட்டு அண்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணார். இதுவும் ஃபைனலாக முடிஞ்சு அண்ட் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டார். இந்த டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலிருந்து பிரேக் எடுத்துக்கிட்டார். டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போது கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலில் அகைன் ஜீ தமிழில் ஒரு என்ட்ரி கொடுத்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஆல்மோஸ்ட் 600 எபிசோடில் சீசன் 1 முடிஞ்சிடுச்சு. அண்ட் அதில் ஆர்த்திகா கூட பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயுமே பேராக நடிச்சிருந்தாங்க. அது 600 எபிசோட் சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ
வைஷ்ணவி சதீஷோட வந்து பேர் பண்ணி கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுதான் வந்து அவருடைய கரியர் லைஃப் பார்த்திங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ராஜ்து அவர் வந்து 25 ஏஜில் வந்து அவருக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ மேரேஜ் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு முஸ்லீம் ரிலிஜன் சேர்ந்தவங்க. ஸோ முஸ்லீம் சேர்ந்தவங்க அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். ஸோ கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்களுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து செப்பரேட் ஆகி ஸோ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் ஃபைனலைஸ்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 2020. ஸோ இந்த 2 இயர்க்குள்ளேயே வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் வந்து நடந்து இப்போ வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போகவும் வந்து கார்த்திக் ராஜ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு டெலிவிஷன் சைட்லேயே. லைக் இவர் வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து விஜய் டிவியில் தான். ஸோ விஜய் டிவிலே வந்து ஃபஸ்ட் விஜய் ஆனுவல் டெலிவிஷன் அவார்ட் அண்ட் செகண்ட் விஜய் ஆனுவல் டெலிவிஷன் அவார்ட்ஸ் அண்ட் இது இல்லாமல் வந்து இது விகடன் டெலி அவார்ட்ஸ் அண்ட் கலாட்டா கொடுக்குற அவார்ட்ஸ் கலாட்டா அவார்ட்ஸ் அண்ட் இது இல்லாமல் வந்து ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து ஜீ தமிழ் குடும்ப விருதுகளில் வந்து நிறைய தடவை இவர் வந்து வின் பண்ணிருக்காரு. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஸ்க்ரீன் பேர் அண்ட் அது இல்லாமல் வந்து ஃபேவரட் ஹீரோ அண்ட் பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற நிறைய கேட்டகரிஸில் வந்து கார்த்திக் ராஜ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி வந்து இவர் வந்து நிறையா வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர். ஸோ அது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகி செம்பருத்தி இது வரைக்கும் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இதான் வந்து கார்த்திக் ராஜ் பற்றின பயோகிராஃபி. ஸோ இந்த பயோகிராஃபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருடைய இது வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ இதான் வந்து இவரை பற்றின பயோகிராஃபி. ஸோ இது போன்ற இன்ட்ரெஸ்டான லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until signing off, TRP Bus Tamil, and don't forget to subscribe our channel. Thanks for watching. Stay tuned. Bye.